அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் 2025 போட்டிகள் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு அரசு நீச்சல் குள வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் 2025 போட்டிகள் சங்கத்தின் தலைவர் பாமு திருமலை தமிழரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை, மயிலை சட்டமன்ற உறுப்பினர் கூறி அவருடைய தாய் தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். மகரிஷி பள்ளி குழுமத்தின் தலைவர் பெருமாள் சாமி, திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் செல்வகுமார், வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனரும் வழக்கறிஞருமான இளைய கட்டபொம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் கூறியதாவது: ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு போட்டியை கற்று மாநில அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் சாதனைகள் படைத்து இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். வரும் காலங்களில் ஒலிம்பிக் போட்டியில் வென்று நம் தாய் நாட்டிற்கும் தம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இளம் சிறார்கள் ஜிம்னாஸ்டிக் போட்டிகளை அரங்கம் அதிரும் வகையில் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜிம்னாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் பாமு திருமலை தமிழரசன் கூறுகையில், இந்த போட்டி 25/10/2026 மற்றும் 26/10/2026 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூனியர் 1000 நபர்கள், சீனியர் 1000 நபர்கள் என மொத்தம் 2000 நபர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொள்கிறார்கள். உடலை வளைத்து செய்யக்கூடிய ஒரே விளையாட்டு இந்த விளையாட்டு தான். இதனை கற்றுக்கொண்டால் அனைத்து விளையாட்டுகளிலும் நாம் திறம்பட விளையாட முடியும். இந்த கலையானது கிரேக் நாட்டில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனை தற்போது தமிழகத்தில் மிக வேகமாக கற்று வருகிறார்கள். மேலும் தமிழகத்திலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதிக்க எங்களுடைய சங்கம் மிக பெரும் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும். இந்த கலையானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயிற்சி அளித்து வருவதாகவும், இத்தகைய விளையாட்டு போட்டிக்கு அரசு அனைத்து பள்ளிகளிலும் இத்தகைய போட்டிகளை நடத்த முன்வர வேண்டும். தற்போது எங்களுடைய சங்கத்தின் மூலம் 18 மாவட்டங்களில் இந்த கலையை கற்றுத்தருவதாக கூறினார். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் சுகுமார், பொருளாளர் முனியாண்டி, துணைத் தலைவர் ஜீவானந்தம் மற்றும் சங்கத்தினர் சார்பில் இந்த போட்டியினை வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். என்னோட பேர் திருமலை தமிழரசன், தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தின் தலைவர். இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தோட மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டி, விளையாட்டு போட்டி நடக்குது. தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் மாணவர்கள் வந்திருக்காங்க. இது ஒரு மிக சிறந்த விளையாட்டு. தமிழில் மெய் நெகிழ்வாட்டம் சொல்லுவாங்க. உடலை வளைத்து அந்த உடல் வளைவுக்கு ஏற்றாற் போல் இந்த விளையாட்டை செய்கிறது தான் மெய் நெகிழ்வாட்டம்னு சொல்கிறது. இந்த கலை கலைகளின் தாய், மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கலை இது. இந்த ஒரு கலை கற்றுக்கிட்டா போதும், உலகத்தில் இருக்க மற்ற கலை ரொம்ப எளிதாக வந்துடும். இதுதான் ஃபவுண்டேஷன் கேம். இந்த கேம் நல்லா யார் சரியாக கற்றுக்கிறாங்களோ அவங்க எந்த கலையில் வேணால் எளிதாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த கலை முதல் கிரேக்க நாட்டில் தொடங்கப்பட்ட கலை. இந்த கலை நம்ம நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப பின்னாடி தான் வந்தது. ஆனால் இது ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு, இது ஒலிம்பிக் கேமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த கலையை நம்ம உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாடுகளில் பண்ணுறாங்க. நம்ம வளர்ந்து கொண்டு இருக்க நாடு, நம்ம கிட்ட இன்னும் அதுக்கான முழு எக்யூப்டான நமக்கான ஆவணங்கள், நமக்கான கருவிகள் எதுவுமே இல்லை. அதை உருவாக்குறதுக்கான அரசு நமக்கு நிறைய துணை செய்யணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இதுக்கான எக்யூப்டு ஒரு இடம் தமிழ்நாடு அரசால் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதுக்கான ஒரு இடமும் ஒரு அரங்கமும் கருவிகளும் கொடுத்தாங்கன்னா நாம் எல்லா மாவட்டங்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கலாம். இயல்பாகவே நீங்கள் எந்த பொருள் போனாலும் முதல் எலைட்டுக்கு தான் கிடைக்கும், மேன் மக்களுக்கு தான் கிடைக்கும், பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த கலை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாடு அமைச்சர் ஜிம்னாஸ்டிக் கழகம் பல்வேறு வேலை திட்டங்களை வச்சுருக்கு. இன்றைக்கி 18க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எங்களோட கோச்சஸ், ஆசிரியர்கள், ஆசான்கள் இருக்காங்க. பல இடங்களில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க.
ஐயா கூட இப்போ எந்த மாவட்டங்க நீங்கள்? வேலூர் மாவட்டம் தான் அண்ணன் வந்திருக்காங்க. இதுபோல் எண்ணற்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய சீனியர்ஸ்லாம் எங்கள் கையில் இருக்கிறாங்க. அரசு எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலும் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தா இதுவரை தமிழ்நாட்டிலேருந்து ஜிம்னாஸ்டிக்கில் கேமில் போய் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதுக்கான சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இன்னிலிருந்து சரியாக ஒரு 5வது ஆண்டில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவில் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிளேயர்ஸை ஒலிம்பிக் கொண்டு போயிட்டு வெற்றி பெற செய்வோம். இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாகவே எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு அரசு எங்களுக்கு நல்கை செய்யணும். இன்னைக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. 2 நாள் இந்த விளையாட்டு நடக்குது. ஜூனியர் சீனியர்னு பல ஸ்டேஜில் நடக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் 2000 பேர் எதிர்பார்க்குறோம். இந்த கலையில் தங்கள் உடலை மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு பாதுகாத்து பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவரும் வியக்கின்ற வகையில் மிகச்சிறப்பாக இந்த பணியை, இந்த கலையை, இந்த விளையாட்டை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதை அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்வதற்காக நம்முடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் திரு திருமலை அவர்களும் பொதுச் செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட இதனுடைய பொறுப்பாளர்களும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உறுதுணையோடு இளைஞர் மற்றும் விளையாட்டு துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களின் முழு ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் இது நடந்தேறி வருகிறது. இன்று இந்த நிகழ்வை நானும் நம்முடைய மயிலாப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைக்குரிய நண்பர் நெல்லை வேணு அவர்களும் முன்னாள் தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநரும் தமிழ்நாடு டிஎன்பிசியினுடைய உறுப்பினருமான இயக்குனர் திரு பெருமாள்சாமி அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரும் அன்புக்குரிய நண்பரும் தொழிலதிபருமான சாம் அவர்களும் அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுற்றுச்சூழல் பாசறைக்கு பொறுப்பாக இருந்து பணி செய்து வருகின்ற திரு செல்வகுமார் அவர்களும் அதுபோன்று நம்முடைய இளைய கட்டபொம்மன் அவர்களும் இங்கு நாங்கள் வருகின்ற இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நாங்கள் அனைவரும் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். என்னை 8:30க்கு வர வேண்டும் என்று திருமலை அவர்கள் வேண்டுகோள் வைத்தார். நான் அதற்கு 10 நிமிடம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு முன்பாக இந்த இளம் சிறார்களை, இளம் குழந்தைகளை காலையிலே எழுந்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு தயார் செய்து இந்த மனநிலைக்கு உற்சாகத்தோடு இங்கு வந்து அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற எனதருமை பெற்றோர்கள் அனைவருக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நன்றாக தமிழர் என்று சந்தேகமடைந்தது. 2021க்கு முன்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஹப்பாக தமிழ்நாடு இருந்தது. 2021க்கு அப்புறம் உலக அளவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி இருக்கு. 2021க்கு முன்பாக இதே அரங்கத்துக்கு நான் வந்திருக்கேன். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் ஒரு அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடிய அளவில் தான் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் சுற்றி பார்க்கலாம், எல்லாமே நவீனமயமாகப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக உங்களிடம் ஒரு கைத்தட்டை எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாளை ஒலிம்பிக்கில் தங்கம் பெறப்போகின்ற என்னுடைய குழந்தை செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, அவருடைய தாய் தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.